राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो भांडीरवन की जय। जय बोलो भांडीर वटवृक्ष की जय। அழகான பாண்டீர வனம், பாண்டி வடம் அப்படின்னு ஆண்டாள் வாக்கு. ஸோ கை குழந்தையான கிருஷ்ணனை தூக்கிண்டு ராதாராணி வரா. இந்த பாண்டீர வடவிருஷத்துக்கு கீழே எந்த இடத்துல பிரம்மதேவர் எல்லாம் காத்துருக்காரோ அங்கே வந்த உடனேயே கண்ணன் யுவராஜகுமாரனாக நவயவ்வனத்தோட மாறிடுறான். பிரம்மதேவர் உடனேயே அவ ரெண்டு பேருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி வைக்க சொல்கிறார். நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வந்தோடனே பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணி முடித்தோடனே ராதாராணியும் கண்ணனும் அழகான அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்துடுறா. அப்போ விதிப்படி பிரம்மதேவர் அந்த விவாகத்துக்கு தயார் பண்ணுறார். இந்த ராதா கிருஷ்ண விவாகம் அப்படின்றது காந்தர்வ விதி. அப்படிதான் பலவிதமான கல்யாணங்களை நம்ம சனாதன தர்மத்தில் சொல்கிறோம். காந்தர்வ விதி, பைசாச விதி, நிறைய உண்டு. அதுக்கப்புறமா வேத விதிப்படி பலவிதமாக உண்டு. இது காந்தர்வ விதி. ஸோ இந்த காந்தர்வ விதிப்படி தான் துஷ்யந்தன் சகுந்தலா கல்யாணம் நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல அழகாக ரெண்டு பேரும் உட்காந்தாச்சு. கோலோக கண்டம் 16வது அத்தியாயம் கர்க சம்ஹிதால அழகா நாரதர் சொல்றார். ததா ச உத்தாய விதிர்ஹுதாசனம் பிரஜ்வால்ய குண்டே ஸ்திதயோஸ்தயோ புரஹ ஸ்ருதே கரக்ராஹ விதிம் விதானதோ विधाय धाता समवस्थितो अभवत् स वाहयामास हरिं च राधिकां प्रदक्षिणं सप्तहिरण्यरेतसः ततश्च तौ तं प्रणमय्य वेदवित्थौ पाठयामास च सप्तमन्त्रकं ततो हरेर्वक्षसि राधिकायाः करं च संस्थाप्य हरे करं पुनः श्रीराधिकाया किल पृष्ठदेशके संस्थाप्य मन्त्रांश्च विधि प्रपाठयन् राधाकराभ्यां ग्रदधौ च मालिकां किञ्जल्किनीं कृष्णगले लीनाधिनीं हरे कराभ्यां वृषभानुजागले ततश्च वह्निं प्रणमय्य वेदवित्
संवासयामास सुपीठयोश्च तौ कृताञ्जलि मुनियुतौ पितामहः तौ पाठयामास तु पञ्चमन्त्रकम् समर्प्य राधां च पितेव कन्यकाम्. இந்த ராதா கல்யாணம் நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம் இல்லையா? நிறைய இடங்களில் ராதா கல்யாணம்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் ஆதாரம் இந்த கர்க சம்ஹிதையில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தான். பிரம்மதேவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஹோம குண்டத்தில் நல்லா அக்னியை பிரகாசிக்கும்படியாக பண்ணுறார். அழகாக ஒவ்வொன்றா சொல்லி அந்த அக்னியில் நெய் வார்த்து வேத மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுறார். அழகாக ராதையும் கிருஷ்ணனும் அக்னி வலம் செய்ய கணாக்கண்டேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி 7 தடவை இந்த சப்தபதி மாதிரி ஜம்முன்னு பிரதட்சணம் பண்ணுறார்கள். சப்தபதி தான் எக்ஸாக்டாக. அப்புறமா கிருஷ்ணனுடைய திருமார்பில் ராதாராணி அப்படி கை வைக்கிறார். அதெல்லாம் வடக்கில் இந்த மாதிரி முறைகள் உண்டு. அப்போ பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் ராதாராணி தன்னுடைய வலது கையை வைக்கிறார். கிருஷ்ணன் ராதாராணியுடைய அப்படி முதுகு பக்கத்தில் அப்படி கையை வச்சுக்கிறான், பின்பக்கம் பிடிச்சுண்டு. அப்போ மந்திரங்கள்லாம் அவர் பிரம்மதேவர் சொல்ல பகவான் அதை கேட்டு வாங்கி சொல்கிறான். அப்போ ராதா கிட்ட மாலையை கொடுத்து கிருஷ்ணனுடைய கழுத்தில் போட சொல்கிறார். பகவான் கழுத்தில் அப்படி வனமாலி போடுற நிறைய வண்டுகள்லாம் அந்த மாலையை மச்சுருக்கு. நான் துவாரக்காவை நினைக்கிறேன், அந்த கடையில் துவாரக்கா தான் நினைக்கிறேன், கடையில் மாலை விற்கும் பொழுது அந்த மாலையில் அப்படி வண்டுகள் இந்த தேனீக்கள் முச்சுருக்கிறத நான் அங்கே தான் பார்த்தேன். நான் அது வரைக்கும் நேரம் அப்படி பார்த்ததில்ல, பட் அமக்கலமாக இருந்தது. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கழுத்தில் ராதாராணி ஜோரான ஒரு மாலையை போடுறா கிருஷ்ணன் கழுத்தில். அப்போ ரிஷபானு குமாரி கழுத்தில் கண்ணனை ஒரு மாலை போட சொல்கிறார் பிரம்மதேவர். ஸோ மாலை மாற்றிக்கிறார் 2 பேரும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அக்னி நமஸ்காரமும் பண்ணுறா. அப்புறம் 2 பேரும் கை கூப்பி இந்த அக்னியை பார்த்துட்டுருக்கா. பிரம்மதேவர் திரும்பியும் வேத மந்திரங்கள் சொல்லி ஒரு அப்பா பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறா போல ராதாராணி கையை பிடிச்சு கிருஷ்ணன் கையில் கொடுக்குறார். ஜம்முன்னு கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழி நான். ஸோ அக்னி பிரதட்சணம், அப்புறமா பாணி கிரகணம். அது பேர் தான் பாணின்னா கை, கிரகணம்னா பிடிக்கிறது. பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கும் நம்ம பத்திரிகைகள்லாம் பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் நிச்சயித்து அப்படின்னு தான் போடுவாள். மாங்கல்ய தாரணம்னு போடவே மாட்டாள். இன்னி வரைக்கும் பாணி கிரகணம் செய்து கொள்வதாக. ஸோ அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, புஷ்பாணி தேவா வவ்ருஷுஸ்ததான்ருப வித்யாதரிபீர் நன்றுத்துஹு சுராங்கணாஹ கந்தர்வ வித்யாதரசாரணாஹ கலம் சகின்னராஹ கிருஷ்ணசுமங்களம் ஜகுகு மிருதங்க வீணா முருஷைஷ்டவேனவஹ शङ्कानका धुन्दुभयसथालकाः नेदुर्मुहुर्देववरैर्दिवि
स्थितैर्जयद्यभून्मङ्गलशब्दमुच्चकैः उवाच तत्रैव विधिं हरिः स्वयं यतेप्सितं त्वं वद विप्रदक्षिणाम्. இப்போ அழகாக தேவர்கள்லாம் ராதாகிருஷ்ணன் மேலே மலர் மாறி பொழிஞ்சார்கள். வித்யாதரர்கள் தேவர்கள் தேவ மகளிரில் டான்ஸ் ஆடுறார். கந்தர்வ வித்யாதர சாரண கிண்ணறர்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பாட்டு பாடுறா. ராதா கல்யாண வைபோகமே கிருஷ்ணா கல்யாண வைபோகமே. ஆக அந்த ராதா கல்யாண விஷயத்தை திருவனந்தபுரத்தில் நடத்தணும்னு பகவத் சங்கல்பம். இன்றைக்கி தான் திருவனந்தபுரத்தில் உபன்யாசம் முடிச்சுட்டு வந்தேன். இந்த 1ஆம் புத்தன் தெரு அதுலேருந்து இப்படி வந்தோம். அப்போ ஒரு சின்ன ஒரு முட்டுச்சந்தை வழியாக வந்தோம். முட்டுச்சந்தையில் ஒரு சின்ன ஒரு முடுக்கு. அந்த முடுக்குக்கு பேர் கந்தர்வ கிராமம்னு பேர். ஏன்னா அங்கே நன்னா பாடுற 2 பேர் இருந்தாலும் கந்தர்வர்கள் மாதிரி பாடுவாள். அதனால் கந்தர்வ கிராமம்னு பேர். கரெக்டாக இன்றைக்கி இதுதான் வருது. இங்கே கந்தர்வர்கள்லாம் பாடின மிருதங்கம் வீணை இதெல்லாம் வாசிச்சார்கள். வித்யாதரி வியூ நன்றுத்து சுராங்கனா கந்தர்வ வித்யாதர சாரணாக கலம் சகின்னராக கிருஷ்ணமங்களம் ஜகுஹு. தேவர்கள்லாம் விதவிதமான மங்களகரமான வாத்தியங்கள்லாம் உச்சஸ்வரத்தில் அப்படி முழக்கம் ஜெயகோஷம் பண்ணான். அப்போ பிரம்மதேவனிடத்தில் பகவான் சொன்னானா, உவாச தத்ரைவ விதிம் ஹரிஹி ஸ்வயம் யதேப்சிதம் தம் வத விப்ரதக்ஷிணாம். பிரம்மதேவரிடத்தில் கேட்டாராம், என்ன தட்சிணை வேணுமோ கேளு வரேன் அப்படின்னாராம். ஏன்னா அவர் தானே அந்த வாத்தியார் ப்ரஹஸ்பதி. அப்போ ரொம்ப அழகாக பிரம்மதேவர் சொன்னாராம், ததாஹரிம் பிராக விதி பிரபோமே. விதி அப்படின்ற வார்த்தை பிரம்மதேவரை குறிக்கும். இந்த ராமச்சரித்த மானசத்துலாம் விதி அப்படின்னு தான் நிறைய இடங்களில் பிரம்மதேவரை சொல்லுவார். நம்ம சொல்லுவாங்க தலையெழுத்துப்படி நடக்கிறதெல்லாம் விதி. விதின்ற வார்த்தையே பிரம்மதேவர்னு அவர் தானே படைச்சார். ததாஹரிம் பிராக விதி பிரபோமே தேஹி த்வத் அங்கிரயோர் நிஜபக்தி தக்ஷிணா. ரொம்ப அழகாக சொல்கிறார். தேஹி த்வத் அங்கிரியோஹோ நிஜ பக்தி தக்ஷிணா. கிருஷ்ணா, உங்கள் யுகல சரணங்களை ராதா கிருஷ்ண சரண கமலங்களில் நிரந்தரமான பக்தியை தட்சிணையாக கொடுங்கோ அப்படின்னு நினைக்கிறார். ததங்கிரியோர் நிஜபக்தி தட்சிணாம் தேஹி த்வத் அங்கிரியோர் நிஜபக்தி தட்சிணாம். எப்படி கேட்குறார்? ததாஸ்து வாக்கியம் வததோ விதிஹி அரேஹே ஸ்ரீராதிகாயா சபதத்வயம் சுபம் நத்வா கராபியாம் சிரசா புனః புனः ஜகாமகேகம் பிரணத பிரஹர்ஷிதः. அப்போ பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். பகவானும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே பிரம்மதேவர் ராதா கிருஷ்ணன் திருவடிகளில் திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் முக்கியமாக வடகலையில் இருக்கிறவாள்லாம் ஒரு 4 தடவை நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் இன்றைக்கி வச்சுருக்கா. சரியா மகாத்மாக்கள் பெரியவா குரு ஆச்சாரிய புருஷாலெலாம் பார்க்கும் பொழுது போதும்னு சொல்கிற வரைக்கும் நமஸ்கரிக்கணும்னு ஒரு சாஸ்திரம் உண்டு.
அதே நிறைய நமஸ்காரம் பண்ணது யாருன்னா பிரம்மதேவர் தான். திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்காராம். பல தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு அதன் பிறகு பிரம்மதேவர் அங்கிருந்து கிளம்பினார். பிரம்மதேவர் கிளம்பியாச்சு, எல்லோரும் கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ராதா கல்யாணம். கர்க சங்கீதாவுடைய ராதா கல்யாணம் இவ்வளோதான் விஷயம். அப்போ இவெல்லாம் கிளம்பியாச்சு. அதுக்குள்ள ராதா ராணி அன்றைக்கி சமையல் பண்ணி கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடணும். ஸோ ராதா ராணி பஷ்ய போஜ்ய லேஹ்ய இப்படிலாம் உண்டு. அதாவது கடிச்சு சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, லேகியம் அப்படின்னு அதெல்லாம் அப்படி கையில் போட்டு நக்கி சாப்பிடணும். பக்ஷணம் சிலதெல்லாம் விண்டு சாப்பிட்றது, இது மாதிரிலாம் உண்டு. பஷ்ய போஜ்ய லேஹ்ய இந்த மாதிரி அன்னங்கள் அறுச்சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக விதவிதமான இதெல்லாம் ராதாராணி தயார் பண்ண கண்ணன் சாப்பிட்டான். அதன் பிறகு தாம்பூலம் தரா ராதாராணி. அழகாக அந்த தாம்பூலம் சாப்பிட்றான். நிக்குஞ்சத்தில் எல்லாரும் போய்டுறா, ராதையும் கண்ணனும் மட்டும் இருக்கா. அழகாக ஜாலியாக பேசிண்டு 2 பேரும் நிக்குஞ்சத்துக்கு போயிட்டு பாடுறாளாம். ராதா பாடுறா, கிருஷ்ணன் பாடுறா, 2 பேரும் ஜோரா அந்த டூயட் சாங் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் பாடிண்டு பேசிண்டு அப்படி யமுனை ஆத்தங்கரை ஓரமாக கையை கோத்துண்டு அப்படி நடந்துண்டு ஜோடியாக ஓடி ஆடி விளையாடுறாளாம். திடீர்னு பார்த்தா கண்ணன் மறைஞ்சு போயிடுறான். ராதாராணி தேடி இந்த நிக்குஞ்சத்துக்குள்ள, நிக்குஞ்செல்லாம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபுல்லாக கொடி வீடு, அதுக்கு நடுவில் ஒளிஞ்சுட்டுருக்கா. ராதாராணி கண்டுபிடிச்சுட்டா. ஒரு இடத்துல கிருஷ்ணன் மறைஞ்சிருக்கானா, ராதாராணி கண்டுபிடிச்சுட்டா. கண்டுபிடிச்சுட்டு ராதாராணி பகவான் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராதாராணி பின்பக்கமாக வந்து வேஷ்டியை பிடிச்சிட்டாளாம். உடனேயே ராதாராணிக்கிட்டேன்னு தப்பிச்சு கண்ணன் ஓடுறான். யமுனா நதி கடல் போய் இங்கே ஒழிஞ்சுக்கிறான். ராதாராணி பின்னாடியே போய் பிடிக்கலான்னு போகிறான். பிடிக்க வரும்பொழுது ஓடிடுறான். ஸோ இதுக்கு நடுவில் ராதையும் கண்ணன் இப்படி விளையாடின்னு இருக்கா. யாருமே கிடையாது. அந்த பாண்டீரவனம், அந்த யமுனா தீரம், அழகான நிக்குஞ்சங்கள், தாமரை மலர்கள், கொடிகள், பூக்கள், ரீங்காரமிடும் வண்டுகள், ஒரு வசந்த கால போல ஜொலிக்கிறது. ஆனந்தமாக அப்படி 2 பேரும் நாட்டியம் எல்லாம் ஆடுறா, ராசம் எல்லாம் ஆடுறா. இந்த ராதா கிருஷ்ண அந்த சங்கமத்தில் கிருஷ்ணன் இன்னும் அழகாக பிரகாசிக்கிறான். இந்த ராதா கிருஷ்ண சங்கம லீலையில் வண்டுகள்லாம் குஷியாகி அதெல்லாம் சப்திக்கிறது, குயில்கள்லாம் பாடுறது, மயில்கள்லாம் ஆடுறது. அப்புறம் பகவான் அப்படியே அங்கேருந்து ஓடி இப்படிவா நடந்து ஓடி கோவர்தனம் பக்கம் போய் கோவர்தனத்து மலை மேலே ஏறி குகைகள்லாம் விளையாடி அங்கேயும் போய் ராதா கிருஷ்ண நாட்டியம். நிறைய ராதையும் கிருஷ்ணனும் நாட்டியங்கள் உண்டு. ஒவ்வொரு இடத்துல விளையாடுறா. அதன் பிறகு 2 பேரும் அங்கெல்லாம் ஆடி முடிச்சுட்டு யமுனா தீரம், தீர சமீரி பிருந்தாவனத்தில் உண்டு. தீர சமீரன்னா அப்படி அழகாக ஒரு பொறுமையாக வீசக்கூடிய தென்றல் காற்று. ஸோ அழகாக அந்த தீர சமீரில் யமுனையில் இறங்கி 2 பேரும் குளிச்சு விளையாடுற ஜலக்கிரீடை. ராதாராணி கையில் ஒரு 1000 இதழ் தாமரை ஒன்று இருக்குது, புண்டரீகம்னு பேர். பகவான் அதை பிடுங்கிண்டு தண்ணியில் அப்படி வேகமாக போகிறான். கிருஷ்ணனுக்கு என்ன சாமர்த்தியம் உண்டோ அதே சாமர்த்தியம், அதை விட சாமர்த்தியம் ராதாராணிக்கு உண்டு. உடனே ராதாராணி சிரிச்சுண்டு அவன் தாமரை பிடுங்கிண்டு நதியிலேருந்து வெளில இருந்து ஓடுறான்.
நதியிலேருந்து கரையேறி ஓடுறதுக்குள்ளே ராதாராணி பின்னாடி வந்து அவனோட புல்லாங்குழல், மாடு மேய்க்கிற குச்சி, பீதாம்பரம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். உடனே கண்ணன் என்னதை பண்ணுறதுன்னு தெரியல, கொடுனா நீ ஏன் தாமரை முதல்ல கொடு, அதுக்கப்புறமா சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வழியே இல்லாமல் தாமரையை கொடுக்க ஜோரா ராதாராணி அவனுடைய பீதாம்பரம், புல்லாங்குழல், தடி எல்லாம் கொடுத்துட்றார். திருப்பி பாண்டீரவனம் வரா. பாண்டீரவனம் வந்தவொடனே ராதாவுக்கு கண்ணனே அழகாக அலங்காரம் பண்ணுறான். மையெல்லாம் தீட்டி விட்டு, அவள் கைகளில் மெஹந்தி எல்லாம் இட்ட விட்டு, அழகாக அவளுக்கு புருவத்துக்கு மேலே அலங்காரம் எல்லாம் பண்ணி, அவளுக்கு எல்லாம் ஆபரணங்கள்லாம் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். இந்த மாதிரி எல்லா அலங்காரமும் ஜம்முன்னு கண்ணன் பண்ணுறான். அவ்வளவு அழகாக இருக்கா. இந்த ராதாராணியோட கண்ணத்துலலாம் பகவான் இப்படி எல்லாம் மாதிரிலாம் டிசைன் போடுறான். இன்றைக்கும் இந்த பிருந்தாவனத்துலலாம் ராதாகிருஷ்ணன் விதவிதமான அலங்காரம் எல்லாம் பண்ணுறாரு. கண்ணில் மெல்லிய மைக்கோடெல்லாம் எழுதுறாரு. ரத்தனம் பூக்கள்லாம் வச்சு இப்போ ராதாவுக்கு அலங்காரம் பண்ணுறார். ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ அவட்ட கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுறது பண்ணாளா இல்லையா நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो भांडीरवन की जय। राधे कृष्णा।